நம்ம ஹெட்மாஸ்டர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களாம் என பரவிய தகவல். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணாக்கர்களும் பெருங்கண்ணீர் துயரம். எண்ணில் அடங்காதோரை கல்வி கொடுத்து முன்னேற்றிவிட்ட போற்றுதலுக்குரிய இவருக்கா இப்படி ஒரு மரணம் வர வேண்டும்? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்தவர் 56 வயதான ரேவதி. காரியாப்பட்டி அருகே உள்ள கல்குறிச்சி அரசு தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தார். கல்விக்கு கடுமையாகவும் நற்பண்போடும் குழந்தைகளுக்கு தாயாகவும் கல்வி கண்ணை கொடுத்து பெரும் உதவிகளையும் செய்து ஆசிரிய பெருமக்களுக்கு முன் உதாரணமாய் வாழ்ந்தவர் என்று அவர் குறித்து பெருமை பேசப்படுகிறது. இந்த நிலையில் அவர் அருப்புக்கோட்டையிலிருந்து தினந்தோறும் இருசக்கர வாகனத்தில்தான் பள்ளிக்கு வருவது வழக்கம் என்ற நிலையில் இன்று காலை அருப்புக்கோட்டையிலிருந்து ஹெல்மெட் அணிந்தவாறு தனது இருசக்கர வாகனத்தில் அவர் வந்து கொண்டிருந்த போது கல்குறிச்சி 4 வழிச்சாலை பிரிவை அவர் கடக்கும் போது அவருக்கு அதுதான் இறுதி பயணம் என்பது தெரியாது. நீலகிரியில் இருந்து தூத்துக்குடி நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்த கார் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் தலைமை ஆசிரியர் ரேவதி ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். தகவல் அறிந்ததும் உடன் பணியாற்றிய பள்ளி ஆசிரியர்கள் சம்பவ இடத்திற்கு ஓடோடி வந்து தலைமை ஆசிரியரை பார்த்து கதறி துடித்தது காண்போரின் நெஞ்சை கலங்கச் செய்தது. தலைமை ஆசிரியையின் உடலை கைப்பற்றிய மல்லாங்கிணறு காவல்துறையினர் அருப்புக்கோட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரித்து நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த கெவின் விஜய் என்கிற கார் ஓட்டுநரை பிடித்து விசாரித்து வருகிறார்கள்.